நதீமும் தன் மகன்தான் என்று நீரஜின் தாய் சொன்னதுதானே நமக்கு தெரியும். இது அத்தனையையும் தாண்டி நதீமுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நாடு, மதம் இவை அனைத்தையும் தாண்டி களத்தில் இறங்கி தோளோடு நிற்கும் நீரஜின் நட்பு எத்தனை பேருக்கு தெரியும்? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் தங்கத்தை வென்று அசத்திய சூழலில் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுள்ளார் தங்க மகன் நீரஜ் சோப்ரா. அர்ஷத் நதீமின் ஈட்டி 92.97 மீட்டர் தூரத்திற்கு பாய்ந்த நிலையில் நீரஜின் ஈட்டி 89.45 மீட்டர் தொலைவை தொட்டது. இந்தியாவுக்கு தங்க பதக்கம் கிடைக்காத போதும் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் குறித்து நீரஜ் மற்றும் அவரது தாய் பேசிய வார்த்தைகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய நீரஜின் தாய், எனது மகன் வெள்ளி பதக்கம் வென்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தங்கம் வென்ற நதீமும் எனக்கு மகன் மாதிரிதான். எல்லோரும் கடின உழைப்புகளுக்கு பிறகுதான் அந்த இடத்திற்கு போகிறார்கள் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். மறுபக்கம் வெற்றி குறித்து உருக்கமாக பேசிய நதீமின் தாய், நீரஜ் சோப்ராவும் என்னுடைய மகன்தான். நதீமுக்கு ஒரு நண்பனாகவும் சகோதரனாகவும் இருக்கிறார் நீரஜ். அவர் நிறைய பதக்கங்கள் வெல்ல கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நான் நீரஜுக்காக கூட பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது மட்டும்தான் இருவருக்கிடையேயான நட்புதானா என்றால் இல்லை. போட்டிகளில் பங்கேற்கும் போதெல்லாம் வெகுஜன மக்களிடையே பரவி கிடக்கும் இந்தியா பாகிஸ்தான் என்ற வேறுபாடுகளை கடந்து இருவரும் பரஸ்பரமாக நட்பாக பழகியுள்ளனர். இன்னும் சொல்ல போனால் வறுமையால், ஸ்பான்சர் இல்லாததால் ஈட்டியை கூட வாங்க முடியாமல் கஷ்டப்பட்ட நதீமுக்கு குரல் கொடுத்துள்ளார் நீரஜ். சுமார் 7 ஆண்டுகளாக ஒரே ஈட்டியை பயன்படுத்திய நதீம் அதே ஈட்டியை கொண்டு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நதீமுக்காக பேசிய நீரஜ், அவர் ஒரு அற்புதமான வீரர். தேவையான அனைத்து உதவிகளையும் அந்நாட்டு அரசு மற்றும் ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். நேற்றைய போட்டி முடிவின் போதும் இருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு நாள் வரும், அப்படி இது நதீமுக்கான நாள் என்று பெருந்தன்மையோடு பேசினார் நீரஜ். அதேபோல நீரஜின் சிறப்பான ஆட்டத்திற்கும் வாழ்த்து தெரிவித்தார் நதீம். இவை அத்தனையும் தாண்டி சர்வதேச அளவிலான போட்டியில் நீரஜின் ஈட்டியை எடுத்து பயிற்சி மேற்கொள்வது, பாகிஸ்தான் கொடி இல்லாத போது இந்திய கொடியுடன் போட்டோ எடுப்பது போன்ற விஷயங்களையும் செய்துள்ளார் நதீம். மறுபுறம் தனது நண்பன் நதீமுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் நீரஜ் தயங்கியதில்லை. மதம், நாடு போன்ற வேறுபாடுகளை தாண்டி சகோதரத்துவத்திற்கு இலக்கணமாக இருக்கும் இருவருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.